மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள பொய்யான குற்றச்சாட்டுக்கள் என்பது உங்கள் மீது பட்டு அது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. சமூகத்தில் கௌரவமாகவும் யாருக்கும் துரோகம் நினைக்காமலும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஒரு மனது. ஆனால் உங்களுடைய 10ஆம் இடமாகிய கீர்த்தி அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகுவோ அல்லது அசுப கிரகங்களோ அமரும் பொழுது நீங்கள் செய்யாத தவறுக்கு அவமானப்பட வேண்டிய ஒரு நிலைமைகள் கூட ஏற்பட்டது. அப்படி சில சம்பவங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது நீங்கள் பணத்தை ஒரு நபரிடம் வாங்கி ஒரு நபரிடம் கொடுக்கும் பொழுது கூட இப்படிப்பட்ட செயல்கள் நிச்சயமாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கும். குடும்பத்தில் வேறு யாரோ செய்த தவறுகளுக்கு கூட நீங்கள் தான் செய்தீர்கள் என்று உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை இன்னும் தவறாக நினைத்து கொண்டு உங்களிடம் பேசாமல் கூட நிச்சயமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது இல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட நிச்சயமாக நடக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு சில நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வாழக்கூடிய இடத்திலோ உங்கள் மீது அநியாயமாக பொய்யான குற்றச்சாட்டுக்கள் இதுவரைக்கும் சுமத்தப்பட்டு அதுவும் ஒரு புறம் உங்களை கவலைகளிலும் கஷ்டங்களிலும் ஆழ்த்தி எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு விலக்கியும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் அந்த பொய் பிரச்சாரங்களை நம்பி உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த பொழுது உங்களுடைய நெஞ்சங்கள் துடித்த துடிப்பு இன்னும் ஏராளமாகவே இருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, பின் ஏன் எனக்கு மட்டும் இந்த அவச்சொல் என்று நீங்கள் கதறி கதறி அழுது இறைவனிடம் முறையிட்ட நாட்கள் உங்களுடைய ஒழுக்கத்தின் மீது விழுந்த ஒரு பெரிய வடுக்கலாகவே இன்னும் இறந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். அதே போல மகரம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது அமைதியான கட்டுப்பாட்டுடன் பொறுப்புடன் நடந்த ஒரு பாதையாகவே மட்டுமே தான் தோன்றும். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் அனுபவித்த உண்மைகள் என்பவை இன்னும் வேறவாகவே நிச்சயமாக இருக்கும். நான் உங்களுக்காக இருக்கேன் என்று சிலர் கூறிய வார்த்தைகள் உங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கித்தான் கொடுத்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு நீங்கள் எடுத்த பல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனைவரும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை தேடி கொடுக்கவா ஆரம்பித்தது. பல முடிவுகள் பல தியாகங்கள் என எல்லாத்தையும் நீங்கள் அவர்களுக்காக செய்து கொடுத்தீர்கள். ஆனால் உங்கள் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த வெறுமையை நீங்கள் உணர்ந்த ஒரு தருணத்திற்கு பிறகுதான் அது உங்களுடைய மனதை உடைத்து மிகப்பெரிய ஒரு நேரம் என்பதை உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும். நீங்கள் எல்லாமே செய்து கொடுத்து விட்டு ஆனால் இந்த நபர் இப்படி செய்து விட்டாரே என்று நீங்கள் தோன்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் இழந்தது ஒரு மனிதரை மட்டும் கிடையாது, ஒரு நம்பிக்கையை, ஒரு பாதுகாப்பு உணர்வை, ஒரு மன அமைதியை என்பதை நீங்க இப்பொழுது கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி அதிக அன்பு கொடுத்தவங்களால ஏற்பட்ட காயங்கள் 3 வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பதிய வைத்திருக்கிறது. முதலில் உங்களுடைய உண்மையான அன்பை ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்தவர்கள். இரண்டாவதாக நீங்கள் இதுதான் முதலிது உங்களுடைய உண்மையான அன்பை ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்து நீங்கள் செய்ததை மதிக்காமல் அது இயல்பாகவே கிடைக்கக்கூடியது போல நடந்து கொண்ட ஒரு நபர்களை இன்னும் நினைத்தாலே உங்களுடைய மனதிற்குள் ஒரு எரிச்சல் என்பது இன்னும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். இவன் என்னுடைய கண்களில் கூட முழிக்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நபராகவே மட்டுமே தான் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பார். இரண்டாவது விஷயமாக உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டது போல நடித்துவிட்டு அதை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள் பயன்படுத்த பொழுதும் அது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் சில உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளித்தெரிய வரும். மூன்றாவது விஷயம், நீங்கள் மிகவும் நம்பியவர்கள், நீங்கள் அவங்களுக்காக நிற்கக்கூடிய நேரத்தில் இல்லாமல் போனவர்கள். இந்த 3 அனுபவங்களும் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான உடைவை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுத்திருக்கும். இந்த செயல்களை நினைத்து பார்த்தாலே இன்னும் சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனதை அறியாமல் சிலர் தீர்ப்புகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறியிருக்கலாம். அந்த தீர்ப்புகள் உங்களுடைய முடிவுகளை பாதித்து நீங்கள் எடுத்த சில பாதைகள் தவறாகவே மாறியும் போயிருக்கலாம். உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக நினைத்து பயன்படுத்திய நபர்களும் பெரும்பாலும் அவர்களுமாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இனிமேல் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றியும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. ஆனால் அதற்கு நீங்கள் சில செய்ய வேண்டும். இந்த நான் இதுவரை கூறிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது தான். ஆனால் அந்த பிரச்சனைகள் நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய அதிபதியை நீங்கள் வணங்க வேண்டும். அதுவும் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை தேடி போய் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு ஒரு சிவப்பு அரளிப்பூ ஒரு 10 ரூபாய்க்கும் 2 எல் அகல் விளக்கு இந்த இரண்டையும் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு வாரம் செய்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனையும் நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள். வாரத்திற்கு ஒரு முறை செய்ய முடியவில்லை என்றாலும் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த சனிக்கிழமை நாளில் காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் இதனை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு என்பது கிடைக்கும். இதை செய்வதனால் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணம் கையில் தங்கவில்லை, ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் லாபங்கள் கிடைக்கவில்லை என்று கூறக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு செயலை செய்வதனால் எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலை செய்யுங்கள். மனதில் ஒரு அமைதியும் ஒரு தைரியங்களும் இனிமேல் அதிகரிக்கும். மனக்காரகன் சந்திரனும் உங்களுடைய லக்ன அதிபதியும் சுப பலம் பெறுவதால் கடந்த கால அவமானங்களாலும் தனிமை போராட்டங்களாலும் உடைந்து போயிருந்த உங்களுடைய மனம் இப்பொழுது இரும்பை போல பலமடைய போகிறது. மனிதர்களின் பேச்சுக்களும் துரோகங்களும் நம்மை காயப்படுத்துகிறது என்று நீங்கள் உள்ளூர புலங்கிய காலங்கள் எல்லாம் முடிந்து எதையும் தாங்கக்கூடிய மாபெரும் மன தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நிச்சயமாகவே பிறக்கும். அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். கவலைகளாலும் பயத்தாலும் நெஞ்சு படப்படப்புடன் வாழ்ந்த நீங்கள் இனிமேல் தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தொடங்குவீர்கள். பழைய கசப்பான நினைவுகள் உங்களை அரிப்பதை நிறுத்தி உங்களுடைய மனதை விட்டு நிரந்தரமாக நீங்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இனிமேல் நடக்கும். இமயம் போன்ற அசைக்க முடியாத மன உறுதியோடு நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் எதை வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதிக்க முடியும். அதற்கு நீங்கள் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை என்பதை இனிமேலாவது நீங்கள் வையுங்கள். உங்களுடைய அதிபதி சனி பகவான் உங்களை உள்ளிருந்து பலப்படுத்த இனிமேல் ஆரம்பிப்பார். அது வெளியில் உடனே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு உறுதி, ஒரு அமைதி, ஒரு தெளிவு உருவாகும். யார் உண்மை யார் போலி என்பதை இனிமேல் நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீர்கள். இதனாலேயே நீங்கள் புரிந்து கொள்வது 3 விஷயங்கள். எல்லாரும் உங்களை போல உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய அன்புக்கு எல்லை என்பது இருக்க வேண்டும். அளவு கடந்து அன்பை கொடுத்தால் அது நமக்கு பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது விஷயமாக உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். இது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். அது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு என்பது கிடைக்கும். இதை செய்வதனால் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணம் கையில் தங்கவில்லை, ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் லாபங்கள் கிடைக்கவில்லை என்று கூறக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு செயலை செய்வதனால் எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலை செய்யுங்கள். மனதில் ஒரு அமைதியும் ஒரு தைரியங்களும் இனிமேல் அதிகரிக்கும். மனக்காரகன் சந்திரனும் உங்களுடைய லக்ன அதிபதியும் சுப பலம் பெறுவதால் கடந்த கால அவமானங்களாலும் தனிமை போராட்டங்களாலும் உடைந்து போயிருந்த உங்களுடைய மனம் இப்பொழுது இரும்பை போல பலமடைய போகிறது. மனிதர்களின் பேச்சுக்களும் துரோகங்களும் நம்மை காயப்படுத்துகிறது என்று நீங்கள் உள்ளூர புலங்கிய காலங்கள் எல்லாம் முடிந்து எதையும் தாங்கக்கூடிய மாபெரும் மன தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நிச்சயமாகவே பிறக்கும். அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். கவலைகளாலும் பயத்தாலும் நெஞ்சு படப்படப்புடன் வாழ்ந்த நீங்கள் இனிமேல் தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தொடங்குவீர்கள். பழைய கசப்பான